Hey, what's up guys? Welcome back to our channel Dark Atex. So, இந்த வீடியோல நம்ம பத்தி பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து பெய்டு தான் ஓகே. அந்த ப்ராஜெக்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஷாக் ஆயிருவீங்க. யாருமே பத்தி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கவே இல்லை. ஓகே, சொல்லி ரிப்போர்ட் பண்ண சேனல் இப்போ நம்ம சவாரியா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த விலைக்கு நாள் போடுவோம். அப்போ நம்ம போற வீடியோஸ் நல்லா நினைச்சா வரும் ஓகேவா. யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி வீடியோ என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து கொடுக்காத ப்ராஜெக்ட் ஹிந்தி கம்யூனிட்டிலையும் சரி எவனே வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து கொடுக்கல. அப்படி என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஜென்எக்ஸ் பேனல் இருக்குல்ல, இதுதான் வந்து மெயின் ஆப். மொத்தம் 4 விஷயம் வந்து வரும். என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜென்எக்ஸ் பேனல்ங்கிற மெயின் ஆப்பு, ரெண்டாவது வந்து ரீசேலருங்கிற ஆப்பு, மூணாவது வந்து இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற அட்மின்ங்கிற ஆப்பு, அப்புறம் மெயின் வெப்சைட் ஒன்று. அதை இப்போ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த மெயின் ஆப் இருக்கு பண்ணிங்களா, இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்கு பாருங்க. வெல்கம் டு ஜென்எக்ஸ் பேனல். ஓகே, இதான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பேனலோட மெயின் ஆப்பு. இதை வந்து உங்களுக்கு வந்து எஸ்டபிள்யூபி ப்ராஜெக்ட் ஃபைலாக இந்த ஃபைல் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருவோம். இதை நீங்கள் அப்டேட் பண்ணுறது பேனல் உள்ள ஹேக் ஃபைல் மெட்டா டேட்டா ஃபைல் அதுக்கான இதெல்லாம் ஆட் பண்ணி ஹெட்செட் இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இந்த ஃபைல் அவங்களுக்கு கொடுத்த மூலயமா இந்த ஆப்புக்கு ஃபுல்லாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அட்மின் ஆப்பும் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருவோம். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் தான் நம்ம வந்து சேல் பண்ணுறோம். இது வந்து எங்களோட ஓன் ப்ராஜெக்ட் தான். இது வந்து இந்த ஜென்எக்ஸ் அட்மின் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. இதான் வந்து அட்மின். இதுக்கு வந்து நம்ம இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போடணும், போட்டால் தான் வந்து உள்ளே போக முடியும். ஏன்னா வந்து செக்யூராக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த ப்ராஜெக்டோட உங்களுக்கு இது அப்படியே மாற்றி கொடுத்துருவோம். அந்த அட்மின் அப்படியே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இந்த அட்மினுங்க கண்ட்ரோல் இருக்குது, அதான் ஃபயர் பேஸு மொத்தமாக சேர்த்து அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். இப்போ இந்த அட்மின் மூலயமா நம்ம டேரெக்டாக யூஸரை வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த அட்மின் யூஸ் பண்ணி நீங்கள் பேனல் செல் பண்ணுறீங்கன்னா உங்களை டேரெக்டாக யூஸர் வந்து கிரியேட் பண்ணி தர முடியும். அதே மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு ரீசேலரை வச்சுக்கலாம். அந்த ரீசேலர் அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ரீசேலர் மேனேஜ் ஸ்டாஃப்ன்ற பேர் தான் ரீசேலர். இல்லை போய்ட்டு நீங்கள் வந்து ரீசேலருக்கு ஐடி கிரியேட் பண்ணி அவங்க கிரெடிட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணுமா வேணாமா நீங்கள் டிசைட் பண்ணணும். இப்போ இஃப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் நீங்கள் வந்து கிரெடிட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ 10 கிரெடிட் இப்படி ஆட் பண்ணி விட்டு நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா அவங்க அந்த 10 கிரெடிட் வந்து ஆட் ஆகிடும். அவங்க வந்து எந்த இதுவும் பே பண்ண தேவையில்லை. அது அவங்க செல் பண்ணி அவங்கள்ட்ட நீங்கள் அமௌண்ட் வந்து தையில் வாங்கிக்கலாம். இது வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணலாம். இதுவே நீங்கள் நார்மலாக ஒரு ரீசேலர் வந்து ஜாயின் பண்ணுறோன்னா அவர் கிரெடிட்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமே சேர்த்து விடுங்க. அவர் எப்படி இப்போ அப்போ கிரெடிட்ஸ் வாங்குவார்னா நான் அது பின்னாடி இப்போ சொல்கிறேன். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இதில் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா சர்வர் மெயின்டெனன்ஸ்ன்னு இருக்கும். இதை ஆன் பண்ணிவிட்டு சேல் மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்மளோட ஜென்எக்ஸ் பேனல் ஆப் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்தமாரி காட்டும். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் வந்து ஒர்க் ஆகுது. மெயின்டெனன்ஸ் மோடில் வந்து வந்துடும். இது ஏன் மெயின்டெனன்ஸ் மோடில் வந்து உழுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஹேக் பேனலில் வந்து யூஸ் பண்ணும்போது ஃப்ரீ ஃபயர் சடனாக ஒரு பேட்ச் ஆகுதுன்னா அப்போ அந்த ஹேக் யூஸ் பண்ணும்போது பேன் ஆகிடும். ஸோ அந்த பேட்ச் டைமில் இந்தமாதிரி சர்வர் மெயின்டெனன்ஸ் நீங்கள் வந்து ஆன் பண்ணி விட்டிங்கன்னா பேனல் வந்து யாராலும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து பேன் ரிஸ்க்கை வந்து தடுக்கலாம். இப்போ சர்வர் மெயின்டெனன்ஸ் மோட் பார்த்தாச்சா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அப்டேட்டு. இப்போ நீங்கள் வந்து ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு அப்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து மாறிட்டே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டுக்கு வந்து நம்ம வந்து ஃபைல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் உள்ள ஹேக் ஃபைல்ஸ். அப்போ எஸ்டபிள்யூ ப்ராஜெக்ட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைல்ஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த அப்டேட் வந்து உங்கள் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னா அப்போ நீங்கள் பழைய ஆப்பை யூஸ் பண்ண விடக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஃபோர்ஸ் அப்டேட்டுங்கிற ஆப்ஷன் தான் அட்மினில் வச்சுருக்கோம். இது ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அந்த வெர்ஷன் நம்பரு இப்போ கரண்ட் வெர்ஷன் 1னா அதை நீங்கள் 2ன்னு மாற்றி அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ கரண்ட் 1 வெர்ஷனில் ஆப் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ அவங்க நியூ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ண மட்டும் தான் ஒர்க் ஆகும். இப்போ ஜஸ்ட் இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஜென்எக்ஸ் ஆப்பை. Welcome to Zenex Panel. இப்போ ஜென்எக்ஸ் ஆப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒழுங்கா சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நூறு தடவை அது நம்ம வந்து வெர்ஷன் 2ல் தான் இப்போ இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஹையர் வெர்ஷன் வந்து போடலாம். 5ங்கிற மாதிரி போட்டுக்கலாம். அதனால தான் வரல இப்போ இருக்குது. ஓகே, 5 போட்டாச்சு. Welcome to Zenex Panel. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கெட் அப்டேட் கார்டுதா. இப்போ நம்ம அப்டேட் பண்ண தான் ஒர்க் ஆகும். சரி, இந்த அப்டேட் கிளிக் பண்ணால் எங்கே போகும் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் கிளிக் பண்ணி டேரெக்டாக நம்ம ஜென்எக்ஸ் வெப்சைட் தான் போவோம். நீங்கள் எங்கே அப்டேட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனை ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு கிட்ஹப்பில் பார்த்தீங்கன்னா கிட்ஹப்பில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லிங்க் கொடுத்துருப்போம். அந்த டவுன்லோட் லிங்க் கிளிக் பண்ணனா இந்த அப்ளிகேஷன் டவுன் அது பார்த்தீங்களா, இந்த லிங்க் வந்து கிட்ஹப்போட இண்டெக்ஸ் பேஜில் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அப்டேட்டட் வெர்ஷன் ஆப்பை வந்து அதில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிட்ஹப்பில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷனோட இது வந்துடும். அதை அப்படியே கிளிக் பண்ணி யூஸை டவுன்லோட் பண்ணி உள்ளே போனேன்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இது ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஆப்பு. என்ன மற்ற ஆப்லாம் எப்படி ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கம்பெனி ஆப் எப்படி ரன் ஆகுதோ அதே மாதிரி தான் நம்ம பேனலே வந்து ரன் பண்ணுறோம்.
இந்த 2 ஆப்ஷனும் பார்த்தாச்சு. மெயின் ஆப்ஷன் இதான். இப்போ வந்து நம்ம இந்த ஓவரை கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கேயே வந்து நம்மளால செக் பண்ணிக்க முடியும். இப்போ அடுத்த ரீசெலருக்குள்ள போகலாம். அந்த ரீசெலருங்கிறது வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் ஈஸியாக நம்மளே ஆப்பை ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ரீசெலருங்கிற வெப்சைட் தான் அதை காட்டணும் பாருங்க உங்களுக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீசெலரோட வெப்சைட்டு. நீங்கள் இப்படி லாக் அவுட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லாக் அவுட் ஆகிடும். அதுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஜென்எக்ஸ் அட்மினை வந்து கான்டாக்ட் பண்ணாத. இந்த ப்ராஜெக்டை யார் பை பண்ண போகிறீங்களோ அவங்க தான் ஓனர். அவங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ வச்சு அவங்க வந்து ஏர்ன் பண்ணி நடப்பாங்க. அந்த பேனல் செல் பண்ணி அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணி வீடியோ போடுறாங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு வந்து இந்த ரீசெலருக்கான ஐடி வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இது எந்த ஒரு சார்ஜ் இதெல்லாம் வாங்கல தேவையில்லை. கரெக்டாக அந்த ஐடி மட்டும் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 கிரெடிட் இருக்குல்ல, எங்கே 0 இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி ரீசெலர் எப்படி ஏன் பண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் யூஸரை கிளிக் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போட்டு அதை வந்து பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப் டைமு இல்லை 30 டேஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட்ஸ் இருக்கும். அந்த கிரெடிட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற அந்த இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 டிவைஸ் ஃபார்மேட் தான் கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ 1 to 1 2 ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி அது ஒரு டிவைஸில் போடுறீங்கன்னா அது போட்டு லாகின் ஆகிடுச்சுன்னா அந்த டிவைஸில் அதே பாஸ்வேர்டை அதே யூசர் நேம் பாஸ்வேர்டை வேற ஒரு டிவைஸில் ட்ரை பண்ணால் ஒர்க் ஆகாது. நான் அதே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இவங்க யூசர் ஐடி பார்த்து இப்போ வந்து கிரெடிட் ஸ்டோன் இருக்கும் பாருங்க. அதில் போயிட்டு ஒரு கிரெடிட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து 100 rupees காட்டும். அதே நீங்கள் 10 கிரெடிட் கிளிக் பண்ணீங்கன்னா 1000 rupees காட்டும். இப்போ ஒரு கிரெடிட் இந்த ரீசெலருங்கிற பே பண்ணி இது ரேசர் பே சிஸ்டம் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வெப்சைட்டாக யூஸ் பண்ணுறேன்ல, இதை நீங்கள் வந்து ஆப்பாகவும் யூஸ் பண்ணிடலாம். அதனால தான் உங்களுக்கு இந்த ஆப்பாக கொடுத்துருக்கோம். அதையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். கிரெடிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் காட்டும். இப்போ அதை வச்சு நீங்கள் கிரியேட்டிவ் யூஸை கிளிக் பண்ணி 7 டேஸ்க்கு அந்த ஒரு கிரெடிட் போதும் கிரியேட் பண்ணுறது. வெளியில் பார்த்தீங்கன்னா 7 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 400 செல் பண்ணுறாங்க பேனலில். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரீசெலருங்கிற ஒரு 100 rupeesக்கு அவர் ஒரு கிரெடிட் வாங்கி அந்த ஒரு கிரெடிட் வச்சு 7 டேஸ்க்கு வந்து கிரெடிட் பண்ணி கொடுப்பாரு. அதை வந்து 300 விற்பாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் பாருங்க, இது நம்மளோட வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 7 டேஸ்க்கு 300 போட்டிருக்கா. இப்போ இதை இந்த பை ஆக்ஸை கிளிக் பண்ணால் டேரெக்டாக வந்து அந்த அட்மினுக்கு டெலிகிராமில் மெசேஜ் போகும். அவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐடி வந்து கிரியேட் பண்ணி தருவாங்க 300 வாங்கிட்டு. இப்போ வந்து ரீசெலருங்கிறவங்க வந்து இப்போ வந்து ரீசெலர் வந்து அவர் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாருல. இப்போ ரீசெலர் வந்து எப்படி கிரியேட் பண்ணி கொடுப்பாருன்னா இப்போ வந்து இது வந்து நம்மள்கிட்ட வந்து டேரெக்டாக வந்து வாங்குறது. இது கிளிக் பண்ணால் டேரெக்டாக ஓனருக்கு மெசேஜ் போகும். அவரு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தா அந்த 300 அவரு தான் போகும். இப்போ ரீசெலரோட கான்செப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஒரு கிரெடிட்டை வந்து 100 rupees கொடுத்து வாங்கினாருன்னா அதை வந்து 7 டேஸ்க்கு அதை வந்து கிரியேட் பண்ணி ஒரு ஐடி பாஸ்வேர்டாக வந்து அவர் வந்து கொடுப்பாரு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கிரியேட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் யூசர் ஆல்ரெடி எக்ஸிட் நடக்குது. ஓகே, இப்போ கிரியேட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காப்பி ரைட்ஸ் கொடுத்தனா இந்த டீட்டெயில்ஸ் வந்து காப்பி ஆகிடும். இப்போ இவர் ஒரு யூசர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காருல, இதை வந்து அந்த ஒரு கிரெடிட் வச்சு தான் வந்து கிரியேட் பண்ணாரு. அந்த ஒரு கிரெடிட் வச்சு தான் அவர் வந்து அதை கிரியேட் பண்ணாரு. இப்போ அந்த கிரெடிட் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிரெடிட்டோட வேல்யூ 100 rupees. இதே நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 300 போட்டுருப்போம் டேரெக்டாக. ஆனால் நம்ம யூசர்ஸ் வந்து 300 கொடுத்து தான் நம்ம வந்து அவங்க வாங்குற மாதிரி இருக்கும். இதே ரீசெலர்கிட்ட வந்து வாங்கும்போது அவங்க வந்து அதே 300 விற்கலாம். அப்படின்னா அதுக்கு மேலே விற்கலாம். அப்படின்னா அது கீழே 200 கூட விற்கலாம். எப்படி பார்த்தாலும் அவங்க அந்த ஒரு கிரெடிட் வந்து 100 தான் வாங்குறாங்க. அதை அவங்க 200 செல் பண்ணால் கூட அவங்களுக்கு 100 rupees ப்ராஃபிட்டு. இது மூலயமா நிறைய ரீசெலர்ஸ் உள்ள வருவாங்க. இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நிறைய ரீசர்ச் வந்து உள்ளே வந்தனால அட்மினை போய் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. அவங்களே அவங்களுக்கு தேவையான கிரெடிட்ஸை அவங்க ஓனாக பை பண்ணிப்பாங்க. எனி டைம் 24 hours எப்போ வேணாலும் அவங்க யோசிக்கும் போது அதை வந்து பை பண்ணிப்பாங்க. இது வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக, இது வந்து அவங்களுக்கு ஒரு ஈஸி மெத்தடாக இருக்கும். ஒரு ட்ரஸ்ட்டும் அவங்களுக்கு வரும். ஏன்னா இது ஒரு ப்ரொஃபஷனல் வேவாக இருக்குல்ல. ஸோ அதனால வந்து இது மூலியமாக நிறைய ரீசெலர்ஸ் வருவாங்க. ரீசெலர்ஸுக்கு வந்து எப்படி இருந்தாலும் நம்மளை விட ஓனரை விட அதிகமாக லாபம் கிடைக்கும்னா அதனால தான் ரீசெலர்ஸ் வந்து அதிகமாகுவாங்க. அது மூலயமா உங்களுக்கு 100 rupees இப்போ ஒரு கிரெடிட் வாங்கினா 100 rupeesனு 10 கிரெடிட் வாங்கினா 1000 உங்களுக்கு ஓனருக்கு ஒரு தனி ரெவன்யூ வரும். இதே நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு பையர்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த 300 ரேட்டுக்கு அது நீங்கள் எந்த விற்றுக்கலாம். இது இந்த கான்செப்ட் இது கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெலர்ஸ் நிறைய பேர் உள்ள வருவாங்க. அது மூலயமா வந்து இந்த ப்ராஜெக்ட் வாங்குற ஓனருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதான் ரீசெலர். இந்த ரீசெலர் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபினிட்டி ஃப்ரீ ஹோஸ்டிங்கில் வந்து ரன் ஆகுது. டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இதுக்கு வாங்கலை. இது வந்து இதுக்கு வந்து டொமைன் வந்து தேவை கிடையாது. இதோட ஃபைல்ஸ் நான் காட்டுறேன் பாருங்க.
இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்டு ரெண்டுமே இதில் தான் இருக்கும். இந்த PHP எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் அண்டு. இதில் நீங்கள் எதாவது அப்டேட் பண்ணணும்னா இந்த இண்டெக்ஸ் HTML இருக்குல்ல, அது இந்த ஸ்டாப் HTML. இதெல்லாம் நீங்கள் வந்து இது உள்ள ஏதாவது அப்டேட் நீங்கள் பண்ண தேவை வேணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஃபைலும் உங்கள்கிட்ட மொத்தமாக கொடுத்துருவோம். இப்போ இந்த மைன் வெப்சைட் இது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து GitHubல ரன் ஆகுது. டாட் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவோம். 1 இயருக்கு இந்த டாட் டொமைன் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 இயர் டாட் டொமைன் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 500 வருது. ஆனால் இந்த ப்ராஜெக்டே நான் உங்களுக்கு லோ ப்ரைஸ் தான் தரும், இந்த ஹோல் ப்ராஜெக்டே. இப்போ உங்களுக்கு வந்து இந்த GitHubோட இதை வந்து காட்டுறேன். ஒரு நிமிஷம் வரீங்க. ஐயோ க்ளோஸ் ஆகிடுச்சு முடியாது. ஸோ இதான் அந்த GitHubோட ஃபைல், அந்த ஃபைல் மேனேஜர். இதில் போய்ட்டு நீங்கள் இண்டெக்ஸ் HTML போய்ட்டு போனீங்கன்னா ஃபுல் கோட் இருக்கும். நீங்கள் ஏதாவது லிங்க் அப்டேட் பண்ணணும்னா இந்த இடத்துல தான் டவுன்லோட் லிங்க் இதில் தள்ளி பார்த்தீங்கனாலே கரெக்டாக அந்த இன்ஸ்டாலேஷன் செட்டப்னா அந்த இடம் அவங்க ஞாபகம் கரெக்டாக. அதுக்கு மேலே பாருங்கள் டவுன்லோட் பேனல் இருக்குது பாருங்கள். டவுன்லோட் பேனலுக்கு மேலே GitHub இந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் தான் அந்த வந்து டவுன்லோட் லிங்க். அந்த பேனல் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா இங்கே தான் லிங்க் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப் எப்படி அப்டேட் பண்ணுறது எல்லாம் வந்து நாம் வந்து ஆனால் இன்னொரு வீடியோ வந்து சொல்லலாம். இந்த GitHubோட ஃபுல் இதையும் உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருவோம். இது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட கண்ட்ரோல். ஓகேவா, இந்த வெப்சைட் கண்ட்ரோல் தான் அது. இதுலேயே உங்களுக்கு வந்து இந்த இதை எப்படி செட்டப் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், நான் ரூட்டோட டிவைஸ் எப்படி செட்டப் பண்ணணும், ரூட்டர் டிவைஸ் எப்படி செட்டப் பண்ணணுங்கிறத எல்லாத்தையுமே வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் தெளிவாக. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பேனல் இருந்து பார்த்தாச்சு. இந்த ரீசரையும் நான் சொல்லியிருக்கேன். ரீசர் ஆப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதே வெப்சைட் தான் இங்கே ஆப்பாக வந்து உங்களுக்கு இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதோ அதேமாதிரி இந்த ஆப் ஒர்க் ஆகும். இங்கே அந்த வெப்சைட்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இங்கே சேஞ்சஸ் ஆகிறாங்க. அந்த வெப்சைட் தான் இங்கே ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த அட்மின் தான் வந்து மொத்த கண்ட்ரோலில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த அட்மின் வந்து எது ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா ஹாப் வெப்பில் லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து ரன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ இதில் உங்கள் அட்மியில் சேஞ்சஸ் பண்ணணும்னா அட்மி HTML, டேஷ்போர்ட் HTML, ஸ்டாஃப் HTML, இந்த ஃபைல் மொத்த ஃபைல் இருக்கும் பாருங்கள். இதை நீங்கள் வந்து உங்களுக்கு HTML, CSS, JavaScript இந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்களே வந்து அதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு AI நாலேஜ் இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் எதுவுமே நீங்கள் தொட தேவையில்ல. இந்த ஃபுல் ஆக்சஸ் உங்கள்கிட்ட இது வந்து லோக்கல் சர்வர் தான் ரன் ஆகுது. இது பப்ளிக்காக ஹோஸ்ட் பண்ணல ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸுக்காக. இப்போ வந்து ஃபயர் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த அட்மினுக்கு யார் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த அட்மின் கண்ட்ரோல் இந்த ஃபயர் பேஸ் தான். ஏன்னா இப்போ அந்த அட்மினில் உள்ள பண்ண மாதிரி ஐடி பாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாரும் நீங்கள் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுவீங்க. டோட்டலாக இந்த 3 அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன், அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த ஃபயர் பேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணுது. இந்த ஃபயர் பேஸ் ஆக்சஸ் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மாற்றி கொடுப்போம். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்டை வாங்குறீங்கன்னா இதை நானே திருப்பி யூஸ் பண்ணுவோமா அப்புறம் டவுட்டே தேவையில்ல. உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துரும். மைனே இந்த ஃபயர் பேஸ் தான். இந்த கிரெடிட்ஸை கிராக் பண்ணுறது, ஆப்பை கிராக் பண்ணுறதுலாம் முடியாது. ஃபுல் செக்யூரிட்டி Z++ செக்யூரிட்டியோட உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த ஜென்எக்ஸ் பேனலில் வந்து ரூட்டட் ஃபோன் நம்பர் தான் யூஸ் பண்ண முடியுமா, நான் ரூட்டடில் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த ஃபோர்ஸ் அப்டேட் ஒன்று கொடுத்தேன் பார்த்தீங்களா, அது வந்து இப்போ காட்டிகிட்டு இருக்கு போகிறேன். அது வந்து ஃபோர்ஸ் அப்டேட் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆன்லைன் இருந்துச்சு ஆஃப் பண்ணிக்கிறேன். Welcome to Zenex. ஆஃப் ஆனதும் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ரூட் ஆக்சஸ் தெனின்னு கருதா. ஏன்னா நம்ம ஃபோனில் ரூட் ஆக்சஸ் கிடையாது. அப்போ இது ரூட் ஆக்சஸ் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா ரூட் அடிச்ச ஃபோன் வேணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சில பேர் செகண்டாக அதுக்குன்னே மொபைல் வச்சுருப்பீங்க. அவங்க வந்து அந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அது டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் உங்கள் ஃபோன் வந்து ரூட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே இந்த பேன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படி உங்கள் ஃபோன் ரூட் ஆகலைன்னா இது மாதிரி விர்ச்சுவல் ஃபோன் OS இதே மாதிரி விர்ச்சுவல் ஃபோன் OS வந்து நிறையா இருக்குது. இதை நாங்கள் வந்து இங்கேயே கொடுத்துருப்போம். நம்ம வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரூட்டட் டிவைஸ்க்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கேயே கொடுத்துருப்போம். விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ரெக்கார்ட் யூ மஸ்ட் என்டர் விர்ச்சுவல் ஃபோன், PMS ஆர் கிளவுட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். கிளவுட் ஃபோனும் நிறையா இருக்குது, லைக் யூடியூப் ஃபோன். இப்போ V-Phone OS பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேட்ச் அடிச்சு இதை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் இன்கேஸ் இந்த ப்ராஜெக்ட் பை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த V-Phone OS இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து அதை வந்து ரூட்டட் டிவைஸை இது எப்படி ஒர்க் ஆகும் இந்த பேனல் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ நான் இப்போ வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த பேனலோட ப்ராஜெக்டை தான் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து வேறு யாராவது பேனல் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி
நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கான்டாக்ட் நம்பரும் டெலிகிராம் சேனலும் இருக்கும். டிஎம் மெசேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ரைஸ் முடிச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டாட் இன் டொமைனே பார்த்தீங்கன்னா 500 வரும். ஆனால் இந்த ஹோல் ப்ராஜெக்டே வந்து லோ ப்ரைஸ் தான் செல் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஜென்எக்ஸ் ஆப்பை நான் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பண்ணேன் ரூட் ஆக்சஸ் கிராண்டட்னு வருதா? ஏன் இது டிஜிட்டல் ஃபோன், இது வந்து ரூட் ஆக்சஸ் இருக்கும். இப்போ வந்து லாகின் ஆக்சஸ் கிளிக் பண்ணுறேன். Activated. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் கொடுப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹேக் வந்து ஆனால் சிஸ்டம் ஆக்டிவேட்னு காட்டுது. இதே நான் ரூட்டட் காட்டிங்கன்னா அப்படி காட்டாது. மேலே கேம் நாட் ஃபோன் காட்டுதுன்னா கேம் நான் இதில் வந்து இன்ஸ்டாலே பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மேலே வந்து இந்த மாதிரி காட்டும். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ட்ராக்கிங் தான் எல்லாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அதே V-Phone OS வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து அதே V-Phone OSல பார்த்தீங்கன்னா 1.2ங்கிற அந்த என்னோட நார்மல் டிவைஸில் லைன் பண்ண ஐடியா போடுறேன். அது போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த இதே வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. அந்த கீயே உங்களுக்கு கீ எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து Welcome to ZenX Panel. 134 ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டோ டைம் எல்லாம் இப்போ தான் கிரியேட் பண்ணுவாங்க முன்னாடி. இப்போ லான்ச் பேனலை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இப்போ அது ஒர்க் ஆகுதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் வந்து இந்த யூசர் ஏதாவது கரெக்டாக பே பண்ணல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தால் இன்டெக்டிவ் கொடுத்து சேவ் கொடுத்துட்டாருன்னா நான் இப்போ உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். அக்கௌண்ட் டீஆக்டிவேட் சொல்லிட்டு கான்டாக்ட் கொடுத்து இந்தமாரி வரும். இந்த கான்டாக்டை கிளிக் பண்ணால் நீங்கள் எங்கே ரீடாக்ட் ஆகணுமோ அங்கே நீங்கள் வந்து அந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே ரீடாக்ட் ஆகும் உங்களை கான்டாக்ட் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இப்போ கீ எக்ஸ்பிரி ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். இப்போ டீஆக்டிவேட் எப்படி ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸோட ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஆப் தான் இது. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மொத்தம் இந்த எல்லாமே சேர்த்து உங்கள் லோ ப்ரைஸில் இதை பண்ணிடலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.